வணக்கம். யோசிச்சு பாருங்க, பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கவிதைகள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய மாத்திர ஒரு சாவியா இருந்தா எப்படி இருக்கும்? வாங்க, இன்னைக்கு நாம ஒரு பழங்கால தமிழ் கருவூலத்தை திறந்து அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ரகசியங்களை தேட போறோம். இந்த ஞான பயணத்துல ஏன் கூட நீங்களும் வாங்க. நம்மளோட இந்த அருமையான பயணத்தோட மையமே இந்த புக்கு தான். நீதி களஞ்சியம். பேரை கேட்டாலே தெரியுதுல்ல, இது அறநெறி கருத்துக்களோட ஒரு பெரிய புதையல். பல 100 வருஷமா தமிழ் இலக்கியத்துல இருக்கிற அத்தனை ஞானத்தையும் ஒன்னா இதுல சேர்த்திருக்காங்க. சரி, இதுக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி வாங்க கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். நம்ம முன்னோர்கள்லாம் அவங்களோட விலை மதிக்க முடியாத ஞானத்தையும் வாழ்க்கை கொள்கைகளையும் எப்படி எழுத்து மூலமா பாதுகாத்தாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல லைஃபை எப்படி வாழ்றது? இது மனுஷங்க கேட்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்கிற ஒரு கேள்வி இல்லையா? உலகம் பூரா இருக்கிற பல கலாச்சாரங்களும் இந்த கேள்விக்கான பதில அவங்களோட இலக்கியத்துல தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அது நமக்கு ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி வழிகாட்டுது. அந்த வரிசையில நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு ஸ்பெஷல் இடமே இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப ஆழமான, ரொம்ப பழமையான அறநெறி கவிதைகளோட தொகுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. இது சும்மா கவிதைகள் இல்ல, நம்ம வாழ்க்கையே வழிநடத்துற தத்துவங்கள். ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. இந்த பழைய நூல்களை இப்போ இருக்கிற நாம புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. சரி, அப்போ இந்த ஞானத்தை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்க அத பத்தி பார்க்கலாம். இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சவால். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு பழக்கமில்லாத ஒரு தமிழ்ல எழுதின கவிதைகளோட ஆழமான அர்த்தத்தை நாம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒருவேளை அந்த ஞானம் நமக்கு கிடைக்காமலே போயிடுமா? இந்த இடத்துல தான் நீதி களஞ்சியம் ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது. இது ஒரே ஒரு புக் இல்ல. சொல்லப்போனா திருக்குறள் மாதிரி ரொம்ப ஃபேமஸான 21 வெவ்வேறு தமிழ் நூல்களுக்கான ஒரு மாஸ்டர் கீ. ஒவ்வொன்றும் ஒரு பெரிய ஞான சுரங்கம். அந்த மாஸ்டர் கீயோட பேரு தான் உரை. உரைனா சும்மா டிரான்ஸ்லேஷன் மட்டும் இல்ல, அது ஒரு விளக்கம், ஒரு எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப கஷ்டமா இருக்கிற பழைய பாடல்களோட மொழி நடைய சிம்பிளா உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தத்தை வெளியே கொண்டு வர ஒரு பவர்ஃபுல் டூல் தான் இந்த உரை. இந்த புக்ல புலவர் குழந்தை அவர்கள் நமக்கு ஒரு கைடு மாதிரி வராரு. அவரோட உரை ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கிற பல லேயர் அர்த்தங்களை வெளிச்சம் போட்டு காட்டி அந்த பழைய ஞானத்தை நமக்கு ரொம்ப ஈஸியா புரிய வைக்குது. சரி, இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு உரை நிஜமாமே எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு ஒரே ஒரு பாட்டை எடுத்து அதை முழுசா பிரிச்சு மேய போறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? வாங்க, ஒரு பாட்டை ரொம்ப க்ளோஸா போய் பார்த்து இந்த உரைங்கிற சாவி எப்படி அதோட ரகசியங்களை திறக்குதுன்னு நாமளே கண்டுபிடிக்கலாம். நாம அனலைஸ் பண்ண போற பாட்டு இதோ. இது வெற்றி வேர்க்கைன்னு ஒரு புகழ்பெற்ற புக்ல இருந்து எடுத்த 300வது பாட்டு. இப்போ இந்த ஒரிஜினல் பாட்டை பாருங்க. பார்த்தோன்னே கொஞ்சம் புரியாத மாதிரி கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனா புனவர் குழந்தை அவர்களோட உரை இந்த பாட்டோட மெயின் ஐடியாவை நமக்கு ரொம்ப தெளிவா விளக்குது. அதாவது, ரொம்ப ஸ்வீட்டா பேசுறவங்களோட வார்த்தைங்க இருக்கே, அது தேங்காய் மாதிரி வெளிய பார்க்க நல்லா இருந்தாலும் உள்ளக்குள்ள ரொம்ப கடினமான ஊடு இருக்கலாம். இதுதான் இந்த பாட்டோட சிம்பிளான மாரல். ஆனா உரையோட ஸ்பெஷாலிட்டி இதோட முடியல. அது வெறும் கருத்தை மட்டும் நமக்கு சொல்லல, கவிஞர் அந்த கருத்தை சொல்றதுக்கு யூஸ் பண்ணின வார்த்தைகளோட அமைப்பையே நமக்காக பிரிச்சு காட்டுது. இப்ப பாருங்க, தேங்காங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கலாம். உரை இதை எப்படி பிரிக்குதுன்னு பாருங்க. தேன் அப்படின்னா இனிப்பு, காய் அப்படின்னா பழம். அப்போ இனிப்பான காயின்னு அர்த்தம் வர்ற இந்த வார்த்தை முழு கவிதையோட உருவகத்தையே தனக்குள்ள வச்சிருக்கு. வெளியே இனிப்பு, உள்ளுக்குள்ள கடினம். இந்த மாதிரி ஆழமா அனலைஸ் பண்றதுதான் உரையோட பவரே. சரி, இப்போ ஒரு பாட்டோட ஆழத்துக்குள்ள போய் பார்த்துட்டோம். வாங்க இப்போ இந்த உரைகளோட பொதுவான முக்கியத்துவத்தை பத்தி பேசலாம். இதெல்லாம் ஏன் இவ்வளவு அவசியம்? இந்த மாதிரி உரைகள்லாம் சும்மா ஒரு அகாடமிக் எக்ஸசைஸ் கிடையாது. இது நிஜமாவே நம்ம கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கிற ஒரு கலாச்சார பாலம். நம்ம முன்னோர்களோட ஞானத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முக்கியமான வழி இது. சுருக்கமா சொல்லணும்னா உரைகளோட வேலை இதுதான். பழங்கால அறநெறிகளை நமக்கு ஈஸியா புரிய வைக்குது. மொழியோட நுணுக்கங்களை அழியாம பாதுகாக்குது. கவிதைக்குள்ள இருக்கிற தத்துவத்தை வெளியே கொண்டு வருது. எல்லாத்துக்கும் மேல அந்த விலை மதிக்க முடியாத ஞானம் காலப்போக்குல காணாம போகாம பாத்துக்குது. அதனாலதான் சொல்றேன், இந்த உரைகள் தான் மியூசியத்துல வைக்க வேண்டிய ஒரு பழைய பொருளை இன்னைக்கும் நம்ம கூட பேசுற, உயிருள்ள, சுவாசிக்கிற ஒரு பாரம்பரியமா மாத்துது. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. இந்த நீதி களஞ்சியம் மாதிரி நம்ம கடந்த காலத்துல இருந்து இன்னும் என்னென்ன ஞான புதையல்கள் நம்ம திறக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த புதையலை திறக்கிற சாவி நம்மகிட்டயே இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.